இந்த வீடியோவில் யூனிட் 2 பார்க்குறோம். சேல் ஆஃப் குட்ஸ் ஆன் அப்ரூவல் ஆர் ரிட்டன் பேசிஸ். சேல் ஆஃப் குட்ஸ் ஆன் அப்ரூவல் ஆர் ரிட்டன் பேசிஸ் அப்படின்ற யூனிட் தான் பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், இன்ட்ரடக்ஷன் பாருங்கள். அண்டர் நார்மல் கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ், goods sold to customer is treated as a sale immediately when the goods are sold, with the corresponding revenue from such a sale being recognized in the profit and loss account. என்ன சொல்கிறாங்கன்னா, அண்டர் நார்மல் கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸில் குட்ஸ் சோல்டு டு கஸ்டமர் இஸ் ட்ரீட்டட் எஸ் எ சேல். குட்ஸ் வித் இமீடியட்லி சேலை ட்ரீட் பண்ணிடுறாங்க. கஸ்டமருக்கு ஒரு குட்ஸை விற்றுட்டோம்னா, when the goods are sold, the corresponding revenue from such a sale being recognized in the profit and loss account. இது என்னன்னா, நம்ம ப்ராஃபிட் சேல்ஸ் ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் பார்த்தோம்னா பர்ச்சேஸ் இருக்கும், அது ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸ் இருக்கும், அந்த பக்கம் சேல்ஸ் இருக்கும். சேல்ஸ் வந்து பர்ச்சேஸ் காஸ்ட்டு மற்ற எக்ஸ்பென்ஸ்லாம் சேர்ந்து ப்ராஃபிட்டாக சேர்ந்துருக்கும். அந்த ப்ராஃபிட்டை வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் ரெக்கக்னைஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராஃபிட் எடுத்துக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. லாபத்தோட சேல்ஸில் ப்ராஃபிட் சேர்ந்துருக்காது. ஹவவர் when a businessman wants to increase his sales or introduce a new project in the market, he usually faces hardship due to competition prevailing in the market. அதாவது இந்த பிஸ்னஸ் மேன் வந்து அவர் சேல் இன்க்ரீஸ் பண்ண நினைக்கிறாரு, இல்லாட்டி நியூ ப்ராடக்ட்டை வந்து மார்க்கெட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ண நினைக்கிறாரு. இப்போ வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது, ரொம்ப காம்படிஷன் நிறையா இருக்குது மார்க்கெட்டில் அது சேல் பண்ணுறது. அதனால் டு கவுண்டர் இட், இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, குட்ஸ் ஆர் சம்டைம்ஸ் சென்ட் டு தி கஸ்டமர் ஆன் சேல் ஆர் ரிட்டன் பேசிஸ். குட்ஸ் ஆர் சென்ட் ஆன் சேல் ஆர் ரிட்டன் பேசிஸ். ஒரு குட்ஸ் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, குட்ஸை முதல்ல அனுப்பிடுவாங்க. ஒரு குறிப்பிட்ட பீரியட் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே அவங்க ஓகே பண்ணிட்டாங்கன்னா, அக்செப்ட் அப்ரூவல் ஓகேன்னு எடுத்துக்கிறேன்னு சொல்லி அப்ரூவல் கொடுத்துட்டாங்கன்னா அவங்க வச்சுக்கலாம், அது சேல்ஸை ட்ரீட் ஆயிரும். இல்லை அவங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன செய்யலாம், அந்த குட்ஸை வந்து இமிடியேட்டாக ரிட்டர்ன் பண்ணிடலாம் அந்த குறிப்பிட்ட பீரியடுக்குள்ளே. அதுதான் சொல்கிறாங்க. டு கவுண்டர் இட், goods are sometimes sent to the customer on sale or return basis. Here, goods sent on approval or return basis means goods are delivered to the customer with the option to retain or return them within the specified period. என்ன சொல்கிறாங்க, அந்த குட்ஸை அனுப்பிடுறாங்க, டெலிவரி பண்ணிடுறாங்க கஸ்டமருக்கு. அவர் வந்து ரீட்டைன் பண்ணிக்கலாம், அவர் வச்சுக்கலாம், இல்லாட்டி ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். வச்சுக்கிட்டால் நம்ம அந்த அப்ரூவலில் கொடுத்துட்டாருன்னா நம்ம ட்ரீட் ஆயிரும், சேல்ஸ் ஆயிரும். இல்லை குறிப்பிட்ட பீரியடுக்குள்ள அவங்க ரிட்டர்ன் பண்ணலைன்னாலும் நமக்கு அது சேல்ஸ் எடுத்துக்கலாம். நம்ம அழிவிட்டு பாருங்கள். டு கவுண்டர் இட், குட்ஸ் ஆர் சம்டைம்ஸ் சென்ட் டு தி கஸ்டமர் ஆன் சேல் ஆர் ரிட்டர்ன் பேசிஸ். ஹியர் குட்ஸ் சென்ட் ஆன் அப்ரூவல் ஆர் ரிட்டர்ன் பேசிஸ் மீன்ஸ் குட்ஸ் ஆர் டெலிவர்டு டு தி கஸ்டமர்ஸ் வித் தி ஆப்ஷன் டு ரிட்டைன் ஆர் ரிட்டர்ன் தம் வித்தின் த ஸ்பெசிஃபிக் பீரியட். ஒரு ஸ்பெசிஃபிக் பீரியடுக்குள்ளே அவர் குட்ஸை ரிட்டைன் பண்ணி வச்சுக்கலாம், இல்லாட்டி ரிட்டர்ன் பண்ணிடலாம். ரிட்டர்ன் பண்ணிட்டா சேலை ட்ரீட் ஆகாது, ரிட்டைன் பண்ணிட்டாருன்னா சேல்ஸை ட்ரீட் பண்ணிடுவாங்க. ஓகே, ஜென்ரலி திஸ் டிரான்சாக்ஷன் டேக் பிளேஸ் பிட்வீன் எ மேனுஃபேக்சரர் அண்ட் தி ரீட்டெய்லர், இல்லாட்டி ஹோல்சேலர் அண்ட் தி ரீட்டெய்லர். இது யாருக்கும், மேனுஃபேக்சருக்கும் ரீட்டெய்லருக்கும் இடையில் நடக்கும், இல்லாட்டி ஹோல்சேலருக்கும் ரீட்டெயிலுக்கும் இடையில் நடக்கும். இன் கரண்ட் scenario, this practice is prevalent in case of online sales. Online salesல நிறைய நடக்குது. Where a buyer is given time to few days to return the goods if the buyer believes that the specification of goods are different from the same mentioned on website at the time of sale. இந்த சேல் நடக்கும்போது வெப்சைட்டில் பார்த்து தான் ஆர்டர் பண்ணி தான் அவங்க வந்து இந்த குட்ஸை வாங்குவாங்க. அந்த ஸ்பெசிஃபிகேஷன் படி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு, இல்லைன்னா ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் அந்த ஸ்பெசிஃபிக் பீரியட் டைம் படி. There may be a certain terms and conditions to administrate the return of goods. So terms and conditions இருக்குது இந்த ரிட்டர்ன் ஆஃப் குட்ஸுக்கு. ஃபாலோயிங் ஆர் எசென்ஷியலி த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் சேல் ஆஃப் குட்ஸ் ஆன் அப்ரூவல் ஆர் ரிட்டர்ன் பேசிஸ். இதான் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் எசென்ஷியல் ஃபியூச்சர் எதுக்கு, சேல் ஆஃப் குட்ஸ் ஆன் அப்ரூவல் ஆர் ரிட்டர்ன் பேசிஸ். there is a change in the possession of goods from one person to another person. இதில் வந்து என்னென்னா, possession of the goods வந்து 1% to 1% மாறிக்கிட்டே இருக்கும். It does not involve transfer of ownership good. The ownership is passed only when the buyer gives his approval or if the goods are not returned within the specific period. இப்போ ஓனர்ஷிப் வந்து எப்படி போகும், அவருக்கு பாஸ் ஆகும் அப்படின்னா, பையருக்கு பாஸ் ஆகும் அப்படின்னா, ஓனர்ஷிப் இஸ் பாஸ்டு ஒன்லி வென் த பையர் கிவ்ஸ் இஸ் அப்ரூவல். அவர் அப்ரூவலை கொடுக்கணும், நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி. அந்த அல்லாட்டி அந்த ரிட்டர்ன் பீரியடுக்கு ஸ்பெசிஃபிக் பீரியடுக்குள்ளே ரிட்டர்ன் பண்ணலைன்னாலும் அவர் வாங்கினதாக ட்ரீட் ஆகி அவர் பேருக்கு ஓனர்ஷிப் மாறிடும்.
the customer does not incur any liability when the goods are merely sent to the customer. இப்போ கஸ்டமருக்கு அனுப்பும்போது கஸ்டமருக்கு எந்த லைபிலிட்டியும் வராது. In case of online transaction, sometimes customers are given choice to pay on receipt of goods, and in the some case they are required to pay in advance, and then seller ships the goods to the buyer. சில நேரம் அட்வான்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்குன்னா அட்வான்ஸ் பே பண்ணிடுவார் பையரு, குட்ஸை வந்து ஷிப்மெண்ட்டில் அனுப்பிடுவாங்க பையருக்கு. ஈவன் இன் கேஸ் த பையர் ஹஸ் பெய்டு த அட்வான்ஸ், அவர் அட்வான்ஸ் பே பண்ணியிருந்தாலும் இட் ரிட்டைன்ஸ் ரைட் ஆஃப் ரீஃபண்ட் இஃப் த குட்ஸ் ஆர் ரிட்டர்ன்ட் ஆஸ் பர் த டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷன்ஸ் அக்ரீட் பிட்வீன் செல்லர் அண்ட் பையர். செல்லர் அண்ட் பையருக்கு இடையில் ஒரு அக்ரிமெண்ட் படி ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருந்தாலும் அவருக்கு இந்த குட்ஸ் பிடிக்கலைன்னு சொன்னால் ரிட்டர்ன் பண்ணிவிட்டால் அந்த அட்வான்ஸை ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. As per the definition given under the Sale of Goods Act 1930, in respect of such goods, the sale will take place or the property in the goods passed to the buyer under any following condition is satisfied. இந்த following conditions ஏதாவது satisfy ஆயிட்டாலே ஓனர்ஷிப் வந்து அவருக்கு மாறிடும். யாருக்கு? அந்த பையருக்கு. As per the definition given under the Sale of Goods Act 1930, in respect of such goods, the sale will take place or the property in the goods passed to the buyer under any of the following condition is satisfied. ஏதாவது ஒரு கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபைனாலும் அவருக்கு அந்த ப்ராப்பர்ட்டி அவருடைய பேருக்கு இதாயிரும், பையருக்கு போயிடும். வென் த சிக்னிஃபைஸ் அப்ரூவல் ஆர் அக்செப்டன்ஸ் டு தி செல்லர், செல்லர் அவர் வந்து அப்ரூவல் கொடுக்கலாம், சிக்னிஃபைஸ் அப்ரூவல் அக்செப்ட் பண்ணலாம், இல்லாட்டி அவர் செல்லருக்கு வந்து அக்செப்ட் பண்ணலாம். அந்த அக்செப்ட் பண்ணிட்டாரு நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டா கூட அவருக்கு ஓனர்ஷிப் பாஸ் ஆயிரும், ப்ராப்பர்ட்டி அவருக்கு போயிடும். வென் இட் டஸ் சம் ஆக்ட் அடாப்டிங் த டிரான்சாக்ஷன், அந்த டிரான்சாக்ஷனை இப்போ சம் ஆக்டிங் ஹி டஸ் சம் ஆக்ட் அடாப்டிங் த டிரான்சாக்ஷன், இந்த டிரான்சாக்ஷன் எடுக்கிறதுக்கு சம் ஆக்ட் பண்ணி இருந்தாருன்னா அதுவும் இவருக்கு இந்த பொசஷன் வந்து அவருக்கு போயிடும். If he does not signify his approval or acceptance to the seller but retains the goods without giving notice of rejection on the expiry of the specific period, if the time has been fixed or on the expiry of the reasonable time, if no time has fixed, அதாவது டைம் கொடுத்து ஃபிக்ஸட் டைம் கொடுத்துருப்பாங்க, இப்போ ஃபிக்ஸட் டைம் கொடுக்கலைன்னாலும் அந்த எக்ஸ்பைரி ஆஃப் த ரீசனபிள் டைம் எக்ஸ்பைரி ஆயிடுச்சுனாலுமே எந்த இன்டிமேஷன் கொடுக்கல, அப்ரூவலும் அக்செப்டன்ஸும் கொடுக்கல, அப்ரூவலும் கொடுக்கல, ஆனால் ரீசனபிள் டைம் வந்து அந்த ஃபிக்ஸட் டைமை தாண்டிட்டாலுமே அவருக்கு பொசிஷன் வந்து ப்ராப்பர்ட்டி வந்து அந்த பையருக்கு போயிடும், அவர் வாங்கினதாக ட்ரீட் ஆயிரும். ஓகேங்களா? அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் பாருங்கள். அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க? அக்கௌண்டிங் என்ட்ரிஸ் டிபெண்ட் ஆன் த ஃபேக்ட் வெதர் த பிஸ்னஸ் சென்ஸ் குட்ஸ் ஆன் சேல் ஆர் ரிட்டர்ன் பேசிஸ், கேஷுவலி, ஃப்ரீக்வெண்ட்லி, நியூமரஸ்லி. 3 கேசஸாக இருக்குது. கேஷுவலி இருந்தால் எப்படி, ஃப்ரீக்வெண்ட்லி நடந்தால் எப்படி, நியூமரஸ்லி ட்ரான்சாக்ஷன் நடந்தால் எப்படி அப்படின்னு போகிறோம். வென் த பிஸ்னஸ் சென்ஸ் குட்ஸ் கேஷுவலி ஆன் சேல் ஆர் ரிட்டர்ன் பேசிஸ், ஒரு குட்ஸை வந்து கேஷுவலாக செல்லர் ரிட்டர்ன் பேசிஸில் கேஷுவலி அனுப்புகிறாங்க அப்படின்னு சொன்னால் when the transaction is கொஞ்சமாக தான் இருக்கும். the seller on sending the goods treats them as an ordinary sales, goods அனுப்பிட்டாலே கேஷுவல், அதாவது when the business sends goods casually on sale or return basis இருந்தால் குட்ஸ் அனுப்பிட்டாலே ட்ரீட் them as an ordinary சேல்ஸாக ட்ரீட் பண்ணிடுறாங்க இந்த கேஸில். if the goods are accepted or not returned or the business receives no intimation within the specific time limit, no extra entry is required to pass because the entry for sale passed at the time of sending goods. அதாவது குட்ஸ் அனுப்பும்போதே ஆர்டினரி சேல்ஸுக்கு ஒரு என்ட்ரி போட்டுடுறாங்க. அதனால் அவர் இன்டிமேஷன் கொடுத்தாலும் இன்டிமேஷன் அந்த டைம் பின்னாடி கொடுக்காம விட்டுட்டார், எந்த அக்செப்டன்ஸும் கொடுக்கல, டைம் லிமிட்டை தாண்டிட்டாலே இன்னொரு என்ட்ரி போட தேவையில்லை. ஏன்னா ஏற்கனவே சேல்ஸ்க்கான என்ட்ரி இங்கே போட்ட மாதிரி ஆயிடுச்சு நமக்கு. ஓகேங்களா? நோ எக்ஸ்ட்ரா என்ட்ரி இஸ் ரிக்வயர்ட் டு பி பாஸ்ட் பிகாஸ் த என்ட்ரி ஃபார் சேல் பாஸ்ட் அட் த டைம் ஆஃப் சென்டிங் குட்ஸ், அந்த சென்டிங் குட்ஸ் வரும்போது பாஸ் பண்ணிடுறாங்க. அது ஆர்டினரி சேல்ஸான ஒரு என்ட்ரி. பிகம்ஸ் யூஸ்வலி என்ட்ரி ஆஃப்டர் தி எக்ஸ்பீரி ஆஃப் தி ஸ்பெசிஃபிக் பீரியட் இஃப் த குட்ஸ் ஆர் ரிட்டர்ன் வித்தின் தி ஸ்பெசிஃபிக் டைம் லிமிட். அதாவது இப்போ குட்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக் லிமிட்டில் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்கன்னா இந்த ரிவர்ஸ் என்ட்ரி போடணும். இந்த செல் என்ட்ரி போட்டிருப்பாங்களா அதுக்கு ரிவர்ஸ் என்ட்ரி போடணும். அந்த ஸ்பெசிஃபிக் லிமிட் பீரியடில் வந்து குட்ஸ் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்கன்னா a reverse entry is passed to the cancel the previous transaction. If at the year end goods are still lying with the customer and the specific time limit is yet to be expired, the entry for sale made earlier is cancelled and the value of goods lying with the customers must be reduced from the selling price to the cost price and treated as a part of the closing entries to the balance sheet purpose. அதாவது அந்த பீரியடுக்குள்ளே
இவர் வந்து அந்த க்ளோசிங் ஸ்டாக் அவர்கிட்ட அந்த என்ன ஸ்டாக் அவங்ககிட்ட இருக்குன்னு பார்க்கணும். அவங்க அப்ரூவல் கொடுத்த பின்னாடி ஸ்டாக் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த ஸ்டாக்குக்குள்ள அதை ஸ்டாக்கை ட்ரீட் பண்ணுறதுனால அந்த ப்ரைஸ் மட்டும் டிஃப்ரென்ஸ் ப்ரைஸ் வச்சுருப்பாங்களே அதுக்கு மட்டும் ஒரு ரிவர்சல் என்ட்ரி போடணும். ஓகேங்களா? இப்போ ஜேர்னல் என்ட்ரி பார்த்தா உங்களுக்கு புரியும். பாருங்கள், ஜேர்னல் என்ட்ரி பாருங்கள். வென் குட்ஸ் ஆர் சென்ட் ஆன் சேல் ஆர் ரிட்டர்ன் பேசிஸ், என்ன என்ட்ரி? இன்வாய்ஸ் ப்ரைஸுக்கு த ட்ரேட் ரிசீவபிளை டெபிட் பண்ணணும், இல்லாட்டி கஸ்டமர் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணி சேல்ஸ், அதாவது கிரெடிட் சேல்ஸ் பண்ணால் டெட்டார் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ்ன்னு போடுறோம்ல, அது மாதிரி இங்கே ட்ரேட் ரிசீவபிளை டெபிட் பண்ணலாம், இல்லாட்டி கஸ்டமர் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணலாம். டெபிட் பண்ணிட்டு டு சேல்ஸ்ன்னு போடணும், இன்வாய்ஸ் வேல்யூக்கு போடணும். ஓகேங்களா? வென் குட்ஸ் ஆர் ரிஜெக்டட் ஆர் ரிட்டன் வித்தின் த ஸ்பெசிஃபிக் லிமிட், இந்த ஸ்பெசிஃபிக் லிமிட்டுக்குள்ளே அவர் வந்து ரிட்டன் பண்ணிட்டார், குட்ஸ் ரிட்டன் பண்ணிட்டார்னா இன்வாய்ஸ் வேல்யூக்கு ஒரு என்ட்ரி போடணும். என்னன்னா சேல்ஸ் வந்து கிரெடிட்டு, சேல்ஸ் ரிட்டன் டெபிட்டு. இப்போ சேல்ஸ் ரிட்டனை டெபிட் பண்ணலாம், இல்லாட்டி ரிட்டர்ன்ஸ் அவுட் இன்வேர்டுனாலும் சேல்ஸ் ரிட்டன் தான். சேல்ஸ் ரிட்டர்னால் ஒன்று தான், ரிட்டர்ன்ஸ் இன்வேர்டுனாலும் ரிட்டன் ஆகி இன்வேர்டாகி உள்ளே வர்றது அது சேல்ஸ் ரிட்டன். அப்போ சேல்ஸுன்னு டெபிட் பண்ணலாம். ஏன்னா சேல்ஸ் ஏற்கனவே கிரெடிட் பண்ணியிருப்போம், சேல்ஸை டெபிட் பண்ணலாம், இல்லாட்டி சேல்ஸ் ரிட்டனை டெபிட் பண்ணலாம். டெபிட் பண்ணி டு கஸ்டமரை கிரெடிட் பண்ணணும், இல்லாட்டி ட்ரேட் ரிசீவபிளை கிரெடிட் பண்ணணும். அதாவது ஏதாவது ஒன்று தான் வரும். இப்போ சேல்ஸ் ரிட்டர்ன் இன்வெர்ட் அக்கௌண்ட் டெட்டா டு கஸ்டமர் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணலாம். ஓகேங்களா? இல்லாட்டி சேல்ஸ் டெபிட் பண்ணிவிட்டு டு கஸ்டமர் அக்கௌண்ட்டு பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ சேல்ஸ் ரிட்டர்னை டெபிட் பண்ணிவிட்டு டு கஸ்டமர் கிரெடிட் பண்ணுறோம். குட்ஸ் ரிட்டர்ன்டு வித்தின் தி ஸ்பெசிஃபிக் லிமிட்டாக இருந்தால். வென் குட்ஸ் ஆர் அக்செப்டட் அட் இன்வாய்ஸ், குட்ஸ் வந்து ஆர் அக்செப்டட் அட் இன்வாய்ஸ் ப்ரைஸ், அதை இன்வாய்ஸ் ப்ரைஸ்க்கு அக்செப்ட் பண்ணி பண்ணுறாரு வச்சுங்களேன். அக்செப்ட் பண்ணால் நம்ம சேல் ஆயிடுச்சுன்னு தான் அர்த்தம். அதனால் இன்னொரு என்ட்ரி போடத்தில் ஏற்கனவே சேல்ஸ்க்கான என்ட்ரி ஃபஸ்ட் என்ட்ரி சேல்ஸ்க்கான என்ட்ரி போட்டுட்டோம் பாருங்கள். ட்ரேட் ரிசீவபிள் டேட் இல்லாட்டி கஸ்டமரை டேட் பண்ணி சேல்ஸ் ரிசீவபிளோ இல்லாட்டி கஸ்டமரை டேட் பண்ணி சேல்ஸ் என்ட்ரி போட்டுட்டோம். அதை அக்செப்ட் பண்ணாலுமே என்ன என்ட்ரி நம்ம பாஸ் பண்ண தேவையில்லை. 4வது கண்டிஷன் பாருங்கள். வென் குட்ஸ் ஆர் அக்செப்டட் அட் எ ஹையர் ப்ரைஸ் தென் இன்வாய்ஸ் ப்ரைஸ், இன்வாய்ஸ் ப்ரைஸை விட ஹையர் ப்ரைஸ்க்கு அக்செப்ட் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம சேல்ஸ் சொல்லி கூடணும்ல. இப்போ கூடணும்னா யாரை திரும்ப டெபிட் பண்ணணும்? ட்ரேட் ரிசீவபிளை டெபிட் பண்ணணும், இல்லாட்டி கஸ்டமரை டெபிட் பண்ணிவிட்டு சேல்ஸை கிரெடிட் பண்ணணும். இந்த டிஃப்ரென்ஸ் ப்ரைஸ்க்கு மட்டும். இப்போ 10 ரூபா கூடுது இன்வாய்ஸ் வேல்யூ, இப்போ 10 ரூபாய்க்கு மட்டும் ட்ரேட் ரிசீவபிளை 10 ரூபாய்க்கு டெபிட் பண்ணிட்டு சேல்ஸுக்கு அக்கௌண்ட்டை 10 ரூபீஸ்க்கு கிரெடிட் பண்ணணும். ஒரு 1000 ரூபா கூடுது இப்போ பல இன்வாய்ஸ் ப்ரைஸுக்கும் இப்போ அக்செப்ட் பண்ணதுக்குன்னா ஒரு 1000 ரூபா ட்ரேட் ரிசீவபிளை டெபிட் பண்ணிவிட்டு டு சேல்ஸை கிரெடிட் பண்ணணும். ஆக்சுவலாக சேல்ஸை கூட்டுறாங்கன்னு அர்த்தம் இந்த இடத்துல. அடுத்து 5வது என்ட்ரி பாருங்கள். வென் குட்ஸ் ஆர் அக்செப்டட் தி லோயர் ப்ரைஸ் தென் தி இன்வாய்ஸ் ப்ரைஸ், இது அப்படியே மாறும். அப்போ நம்ம இன்வாய்ஸ் ப்ரைஸோட குறைச்ச விலைக்கு அக்செப்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னால் அப்போ சேல்ஸை குறைக்கணும்ல. அதனால் சேல்ஸை டெபிட் பண்ணிவிட்டு ட்ரேட் ரிசீவபிளும் குறையும், இல்லாட்டி கஸ்டமர் அக்கௌண்ட்டும் குறையும். அப்போ சேல்ஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணி டு கஸ்டமர் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும். இந்த டிஃப்ரென்ஸ் ப்ரைஸ்க்கு மட்டும் 1000 ரூபா குறையுதா, இன்வாய்ஸ் ப்ரைஸுக்கும் இப்போ அக்செப்ட் பண்ணதுக்கு 1000 ரூபா குறையும். இந்த 1000 ரூபாய்க்கு மட்டும் என்ட்ரி சேல்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் 1000 டு ட்ரேட் ரிசீவபிள் ஆர் கஸ்டமர் அக்கௌண்ட் வந்து 1000 போட்டுருணும். அடுத்த இயர் எண்டில் வென் குட்ஸ் ஆர் லையிங் வித் கஸ்டமர் அண்ட் த ஸ்பெசிஃபிக் டைம் லிஸ்ட் இஸ் எட் டு பி எக்ஸ், அதாவது ஸ்பெசிஃபிக் டைம் லிமிட் வந்து எக்ஸ்பயர் ஆக போகுது. ஓகேங்களா? அட் த இயர் எண்ட் வென் த குட்ஸ் ஆர் லையிங் வித் கஸ்டமர் அண்ட் த ஸ்பெசிஃபிக் டைம் லிமிட் இஸ் எட் டு பி எக்ஸ்பயர், இன்னும் எக்ஸ்பயர் ஆகலை, எக்ஸ்பயர் ஆக போகுது, எட் டு பி எக்ஸ்பயர் இருக்குன்னா அப்போ என்ன செய்யணும்னா அவர் என்ன சேல்ஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணி ட்ரேட் ரிசீவபிள் கஸ்டமர் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணி இன்வாய்ஸ் ப்ரைஸ்க்கு. அதாவது என்ன அட் த இயர் எண்டில் வென் த குட்ஸ் ஆர் லையிங் வித் கஸ்டமர்கிட்ட என்ன வேல்யூக்கு இருக்கோ அது இன்வாய்ஸ் வேல்யூக்கு சேல்ஸை டெபிட் பண்ணி ட்ரேட் ரிசீவபிளை குறைக்கணும். இப்போ என்ன ஸ்டாக் ஆகிருதுல, இங்கே ஸ்டாக்காக இருக்க போகிறதுனால அந்த ஸ்டாக்குக்கு தனி என்ட்ரி ஒன்று போட போகிறோம். அதனால் அந்த வேல்யூவை அந்த சேல்ஸ் வேல்யூவை சேல்ஸ் பண்ணதை குறைச்சிட்டு ட்ரேட் ரிசீவபிளை கிரெடிட் பண்ணணும். சேல்ஸை டெபிட் பண்ணி ட்ரேட் ரிசீவபிளோ கஸ்டமர் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும். இன்வாய்ஸ் வேல்யூக்கு மறந்துடக்கூடாது. At the year end when the goods are lying with the customers and the specific time limit is yet to be expire. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள். அடுத்த என்ட்ரி 2வது என்ட்ரி 6வதுல இந்த ஸ்டாக்குக்கு என்ட்ரி போடுறோம். காஸ்ட் ப்ரைஸ் போட போகிறோம். These goods should be considered as inventories with the customer and in addition to the above the following adjustment entries to be passed. இப்போ என்ன செய்யணும்னா காஸ்ட் ப்ரைஸ் ஆர் மார்க்கெட் ப்ரைஸ் whichever is less, அந்த வேல்யூவுக்கு இன்வென்ட்ரி வித் கஸ்டமர் ஆன் சேல் ஆஃப் ரிட்டர்ன் அக்கௌண்ட்டுன்னு டெபிட் பண்ணி டு ட்ரேடிங் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும். இது வந்து இந்த ஸ்டாக்கு பேலன்ஸ் ஷீட் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட்லேயும் வரும், பேலன்ஸ் ஷீட்டில் அசட்லேயும் வரும். இன்வென்ட்ரிஸ் வித் கஸ்டமர் ஆன் சேல் ஆர் ரிட்டர்ன் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணி டு ட்ரேடிங் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும். என்ன வேல்யூக்கு? காஸ்ட் ப்ரைஸ் ஆர் மார்க்கெட் ப்ரைஸ் whichever is less.
No entries to be passed for goods returned by the customer on the subsequent date. Subsequent dateலேயே ரிட்டர்ன் பண்ணிட்டானா எந்த என்ட்ரி பாஸ், நோ என்ட்ரி இஸ் டு பி பாஸ்ட் ஃபார் குட்ஸ் ரிட்டர்ன் பை தி கஸ்டமர்ஸ் ஆன் சப்சீக்வெண்ட் டேட். ஓகேங்களா. இப்போ ரெண்டாவது திரும்ப சொல்கிறேன், the goods should be considered as inventories with the customers and in addition to the above the following adjustment and entry is to be passed. அப்போ இன்வென்ட்ரி கஸ்டமர் இன்வென்ட்ரி ஸ்டாக் அது அசட், அதனால் இன்வென்ட்ரிஸ் வித் கஸ்டமர் ஆன் சேல் ஆர் ரிட்டர்ன் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணி டு ட்ரேடிங் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும். எந்த வேல்யூக்கு? காஸ்ட் ப்ரைஸ் ஆர் மார்க்கெட் ப்ரைஸ் விச் எவர் இஸ் லெஸ். ஓகேங்களா. திரும்ப பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், புரியலைன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த எக்ஸாம்பிள் ஒன்று நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக அது புரியும். தேங்க்ஸ்.